பா என்னப்பா அது? இது உங்களுக்காக. எனக்கா? ஆமாப்பா. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. என் பிள்ளை கையால முத கொடுக்குறேன். ஒயிட்டன் ஒயிட்டா பாம்பேல போய் ஒயிட்டன் ஒயிட்டு தான் கிடைச்சா. நான் இதை தவிர எதையும் கட்ட மாட்டேன். சரி, அப்பனுக்கு பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்க. பிடிச்சிருக்காப்பா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குடா. உன் மாத சம்பளத்தில் அப்பனுக்கு கொடுக்குற. சந்தோஷப்பா. மா, இது உனக்கு. என்னடா? ஓபன் பண்ணி பாரு. பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தர்ஷினி, இந்த இது உனக்கு. தேங்க்ஸ் தர்ஷன். சித்தப்பா, தாரா. சித்தப்பா, இது உங்களுக்கு, சித்திக்கும் தாராக்கும். அப்படியா? தேங்க்ஸ். அம்மா, ஞானம் சித்தப்பாக்கு வாங்கிட்டியா? வாங்கிட்டு. எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலனா மூஞ்சி காட்டுவாங்க. வாங்கிட்டல? வாங்கிட்டேன், ரூம்ல தான் இருக்கு. நான் அப்புறமா பாக்குறேன். அப்புறம் சித்தி, சித்தப்பா, சித்தப்பா, சித்தி, அப்பதா எல்லாம் கீழே வாங்க. அப்பதா கொஞ்சம் கீழே வாங்கல. என்னடா? நீங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருப்பா. என்னடா? என்னோட முதல் மாச சம்பளத்துல உங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட். ஏய், எனக்கு எதுக்குடா? வாங்கிக்கோ. கையில சும்மா நடிச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. இப்படி பாரு எப்படி இருக்குன்னு. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஏமா, பேரன் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கம்மா. டேய் தர்ஷா, உங்க அப்பத்தாவுக்கு கொஞ்ச நாளா மூளை கலண்டு போச்சு. சித்தப்பா, இந்தாங்க, இது உங்களுக்கு. சித்தி, இது உங்களுக்கு. தேங்க்யூ. சார், சாரி சார், நீங்க எங்க வீட்ல இருப்பீங்கன்னு தெரியாது, அதனால உங்களுக்கு ஏதோ வாங்கி வரல. தர்ஷன், இதுல என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஓகே, என்னோட ட்ரெஸ்ஸா விட்டு கொடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்புறம் வாங்கி கொடு. கதர் கதர் பாவா, அவரே ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் இருக்கேங்கிறதே தெரியாதுல்ல. பாத்துக்கலாம், விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஐயோ, இதுல என்ன இருக்கு? இதாருங்க, புள்ள நமக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இப்போ ரொம்ப பொங்காதீங்க, விடுங்க. ராவணன் சாருக்கு எடுத்து கொடுக்கும்போது எனக்கும் கொடுத்துட வேண்டியதானே? சாக்ரிஃபைஸ் கார்ட், இட்ஸ் ஆல் ஃபேட். என்ன சித்தி ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? யார்கிட்ட கேட்டாலும் ஏதோ சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சித்தி, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தர்ஷன், அதான் அப்புறமா பேசிக்கலாம்னு சொன்னேன்ல, விடு. அப்புறம்னா எப்போம்மா? நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். நான் தெரிஞ்சுக்க வேணாம் நினைக்கிறியா? அது இல்ல தர்ஷா. டேய், இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ உன் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணு, ஒரு நல்ல நிலைமைக்கு வாடா, அதுதான் இப்போ முக்கியம். சித்தப்பா, நீங்க எனக்கு முறைக்கு சித்தப்பாவா இருந்தாலும் முதல்ல நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. நான் உங்ககிட்ட அப்படிதான் பழகியிருக்கேன். அதனால தான் என்னோட பர்சனல் விஷயத்த கூட எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சித்தப்பா. அதனால தான் கேட்குறேன், என்னன்னு சொல்லுங்க. எப்படே சக்தி, ஏன்டா மறைச்சு பேசிக்கிட்டு இருக்க? உடச்சி பேசுற. தர்ஷா, உன் சித்தப்பனும் சித்தியன் வெளியே தனி கொடுத்துட்டு போறாங்களாம். கூட உங்க அப்பத்தாலையும் கூட்டிட்டு போறாங்களாம். தனியாவா? எதுக்கு சித்தப்பா? அவங்க வேணாம்னு முடிவுன்ட்டாங்க. யார்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வேணாப்பா.
உங்கள் அம்மா கூட புலம்புனாப்புல